சொல்லு அதுக்கு முன்னாடி கண்ணன் ரவி சார்ட்டையும் ராண்டி சார்ட்டையும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறோம். நாங்கள் ஏதோ சும்மா ஏமாற்றி வச்சிருக்கோம், அதனால தான் இவங்க கத்துறாங்க. நீங்க யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பேர்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கும் போது நான் அந்த குப்பரை வந்து காலில் விடணும். எனக்கு தெரியும் தலைவர் யாரு, இவங்க யாரு, நீங்க எங்கேருந்து வந்தவங்க, நாங்கள் இன்னும் வளர பசங்க மன்னிச்சு விட்டுருங்க. ஆரம்பிக்கிறோம். அதான் இவ்வளோ தமிழ் மக்கள் இவ்வளோ அன்பு எங்களுக்கு கடல் கடந்து கிடைக்கும்ன்றது தெரியல. இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம், அந்த வேலைக்கு நம்ம கீழே கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தெரியும். ஸோ இது எல்லாமே சென்னையிலேருந்து பண்ணுறாங்கப்பா, கோயம்புத்தூர்லேருந்து வருதுப்பா, தமிழ்நாடுக்குள்ளே இந்த அன்பு கிடைக்குதுன்னா அது ஒரு சந்தோஷமா இருந்தாலும், கடல் கடந்து இவ்வளோ பேரை நம்ம சிரிக்க வைக்கிறோம், இவ்வளோ பேரை ரசிக்க வைக்கிறோம் அப்படின்னா அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்துட்டு எல்லாருக்குமே எஸ்விகே மீடியா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாருக்குமே. ஹாப்பி உமன்ஸ் டே. ஏன்னா சார் சொன்ன மாதிரி அம்மாவும் ஒய்ஃபு இப்போ பாப்பாவும் சேர்ந்துட்டாங்க. 3 பேர் இல்லைன்னா இல்லை அப்படிதான் சொல்றோம். ஏதோ ஒரு இடத்துல சார் சொன்ன மாதிரி சார் வந்து 60 நாள் ஒரு ஷூட்டுக்காக போறாங்க, ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வராங்கன்னா நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் 15 நாள் எங்கேயாவது போயிடுறோம் ஷூட்டில். ஸோ அதில் பாதி பிரச்சனைகள் வீட்டில் இருக்கு. சார் சொன்ன மாதிரி எனக்கு ஆடிட்டிங் பிரச்சனை இல்லை சார், அரிசி பருப்பு பிரச்சனை இருக்கு சார். எனக்கு வாரம் வாரம் வாங்கி தரலன்னா அதோட பஞ்சாயத்து எனக்கு தான் தெரியும். ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறது எல்லாமே இப்போ வீட்டில் இருக்கிறவங்க தான். ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன வேலை இருந்தது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களை திட்டு நீங்க கொஞ்சம் அங்கே ஓடணும். மாதிரி என்னுடைய இதை பத்தி பாட்டு கேட்கறது ரொம்ப சந்தோஷம் தான். இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் நான் அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நான் அண்ணன் மாதிரி நான் வந்து மேனஸ் தெரியாதவங்க இல்லை, நான் மேனஸ் தெரிஞ்சவன். முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும்னா, வணக்கம் துபாய் மக்களே, இப்படி வரணும்னா மரியாதையா எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கேன். இல்ல உண்மையாலே நான் வந்து கண்ணன் ரவி சாருடைய பெரிய ஃபேன். கண்ணன் ரவி சாருடைய கண்ணன் ரவி சார் ஏதோ 20 படம் நடிச்சிருக்காரு அவரோட பெரிய ஃபேன். அவரோட ஆக்டிங் ஸ்கில் இல்ல கண்ணன் ரவி சார் வந்து இங்க ப்ரொடியூசர். அதான் ஆக்சுவலா உங்களுக்கு தெரியாது, நானும் சாரும் ஒரு 1 மணி நேரம் பேசணும். சார் வந்து என்ன வச்சு ஒரு நான் சொல்ல தேவையில்ல இல்ல, ஆனா இது விளையாட்டா இருக்கலாம். நான் சார் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நிச்சயமா சாரோட ஒரு ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ண போறேன். ஒரு பெரிய வாய்ப்பு கேட்கறது இதுவும் ஒரு முறை. பிராவோ வந்து கொஞ்சம் ஓப்பனா கேட்டாரு, இல்ல நான் வந்து ரத்னவேல் சாருடைய பெரிய ஃபேன். நான் எந்திரன் படத்தை எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கே தெரியல. சன் டிவில அந்த இதுல போடுவாங்கல்ல, ஓடி ஓடி கால்கள் வலிச்சதுதான் மிச்சம். அந்த அளவுக்கு ஒண்ணு எந்திரனோட பயங்கரமான ஃபேன் சார். உங்களுடைய அடுத்த படைப்புக்காக வெயிட்டிங் சார். சார் இந்தியன் 2க்காக உண்மையாக போறேன்.
எந்த ப்ரமோஷனும் கிடையாது. தயவுசெய்து யாரும் தப்பா நினைக்காது. ஸோ அதான் முக்கியமா இந்த ஈவெண்ட் வந்து நம்மளை கூப்பிட்டது வந்து, அதுவும் நீங்க நார்மல் டேல கூப்பிட்டா கூட எனக்கு வந்து அது பெரிய ஒரு டச்சிங்கா இருக்காது. கரெக்டா உமன்ஸ் டேல கூப்பிட்டுருக்கீங்க. நினைச்சு வந்ததே வேற. உமன்ஸ் டே நிறைய பெண்கள் மட்டும் இருப்பாங்க. வரும்போது என்கிட்ட கார்ல சொல்லியிருந்தான், லேடிஸ் காலேஜ் மாதிரி இருக்க போது. அவனுக்கு உள்ள வந்தவரையும் வெல்கம் பண்ணவரையும் நல்லா பெருசா 6 அடிக்கு ஒருத்தவர் வாங்க உள்ள போவான். ஃபர்ஸ்ட் அப்செட் அங்க ஆனா என்ன அப்படின்னா உள்ள வாப்பா அப்படின்னு. அப்புறம் உள்ள வந்தோடனே வசந்த் சார் கிட்ட வாங்க அவ்வளவுதான் போல இருக்கு. இல்ல அப்படி கிடையாது. அதாவது நம்ம வந்து அண்ணன் சொன்னபடிதான், நம்ம சென்னையில இந்தியால நம்ம அங்க எங்கேயாவது போறோம் போது நம்மளை யாராவது பாக்குறாங்க, உங்களை பிடிக்கும்னு சொல்றாங்கனாலே ஒரு பயங்கர சந்தோஷம் இருக்கும். நம்ம கடல் கடந்து விமானம் கடந்து அந்த நடுவு அந்த க்ரீக் அதெல்லாம் கடந்து வரோம். இல்லப்பா, நானும் வந்து ஒரு இடம் கத்து. நீங்க துபாய் ஏதாவது கேளுங்களேன், ஏதாவது சொல்லுவேன். ரீல்ஸ்ல கத்திட்டது இல்லாம வேற ஏதாவது வந்திருக்க எல்லாருக்குமே உமன்ஸ் டே வாழ்த்துக்களை வந்து அரபிக்ல சொல்லணும். இதுவுமே அதாவது வரும்போது சொன்னா நான் உள்ள போய் நீங்க எது வேணாலும் அரபிக்ல கேளுங்க, இந்த பாட்டு இல்ல. ஸோ அப்படி வந்து இங்கே நிறைய பேர் நம்மளை பாக்குறீங்க, நிறைய பேர் பிடிக்குது அப்படின்னும் போது உங்க ஃபேமிலியில ஒருத்தரா நீங்க வந்து நீங்க தம்பி மாதிரி இருக்கீங்க, நீங்க ஃப்ரெண்டு மாதிரி பண்றீங்க. இல்ல வரும்போது என் வீட்டாண்ட சொன்னாங்க ஒருத்தர், அவர் தனியா உங்களை கமாண்ட் கூப்பிட்டு இருக்காரு. ஆனா ஒரு ஒய்ஃப் வச்சுக்கிட்டு என்ன கமாண்ட் ஸோ அதான் அந்த அன்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையாலே ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் உண்மையால என்ன பண்ண போறேன்னு தெரியல. உங்ககிட்ட மைக் வந்துருச்சா? யாரு கொடுத்தா? ஆனா சாதாரண நேரத்துல ஆடியோ கட் பண்றீங்க, இப்ப ஆடியோ கட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நல்ல நல்ல ஏவி வந்தது, அப்ப கட் பண்ணிட்டீங்க. இல்ல என்னன்னா, நீங்க வந்து இந்த டீம்ல ஒரு கவுண்டமணி மாதிரி எல்லாரையும் வச்சு சொல்லு. இந்த ரியா கண்ணன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சீங்க. இப்ப வந்து ஆரம்பிச்சீங்க இந்த கம்பெனி அது ஆரம்பிச்சீங்க, இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. புரியல, அது ஒரு ஃபேக் ஐடி. அது ஆரம்பிச்சதுக்கு அது தானா ஆகுது. நம்ம போனீங்கல்ல, என்ன இது சார் உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நீங்க எங்களை பார்த்துக்கவும் வாய்ப்பு இல்லை. அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன் சார். ஒரு தடவை நான் ஒரு ஃபேக் ஐடி ஒன்று ஆரம்பிச்சேன் சார். ரியா கண்ணன் சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு அவங்க வந்து யூஎஸ் இருக்காங்க, ஒரு ஃபேக் ஐடி ஆரம்பிச்சேன் சார். அதை ஆரம்பிச்சு நம்ம ஆபீஸ்ல இருக்க 5 பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் சார். அவனுக்கு ஒரு 5 நாள் அவங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் சார். அந்த 5 நாள் என் குடும்ப காப்பாத்திக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். அதுல வந்து ரொம்ப கொஞ்சம் டீசென்டான ஆளா நான் தான் சார். இவன் விடிய அப்ரோச் பண்ணான் சார். இவன் விடிச்சதுக்கு அப்புறமா அப்ரோச் பண்ணான் சார். இவன் வந்து வீடியோ கால் போட்டுக்கிட்டே இருந்தான் சார். கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா என் பொண்டாட்டி என்ன சந்தேகப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு சார். போறதுக்குள்ள போய் நான் யூனிவர்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறேன் டெய்லி. மீட்டிங் சோன் இப்படியே அனுப்பிச்சுருந்தேன். இவனுங்க அது சொல்ல முடியும் சார். அது உமன்ஸ் இல்ல அதான் பரவாயில்ல. இது வந்து நாங்க ஏன் அண்ணன் மேல டென்ஷன் ஆகல அப்படின்னா, நம்மளே வந்து ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம பண்ணிருப்போம். சத்தியமா பண்ணிருப்போம். யாரும் எது பேசினாலும் சொல்லுங்க, அப்புறம் என்னதான் பேசுறது. மாமாவா? யாரு மாமா? நீதானா மாமா? பெண்களுக்கு மாமான்னு சொல்றாரு. இல்ல ஒரு அதாவது பெண்கள் தினம் அன்னைக்கு நம்ம இப்படி பேசக்கூடாது. ஏன்னா கமல் சார் என்ன சொல்லியிருக்காரு? யார்கிட்ட சொல்லுங்க? இல்ல பெண்கள் நான் சொல்றேன். கமல் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்து வேண்டும். கமல் சார் வரல, இது ரோபோ சங்கர் சார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க. அந்த மாதிரி சொல்றேன். பெண்கள் நம் நாட்டின் கண்கள். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பெண்களை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். பெண்கள்னாலே எனக்கு இந்த 2 பழமொழி தான் ஞாபகம் வரும். அதுதான் உங்களுக்கு நான் சொன்னேன். பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க, பிரச்சனை அவ்வளவுதான். அப்படி வண்டியா? அவ்வளவுதான். சோ முக்கியமா பெண்கள் அப்படின்னாலே நாங்க பேசவே கூடாது, அண்ணன் தான் பேசணும். எல்லாருக்கும் உமன்ஸ் டே ஒரே ஒரு பாட்டு பாட்டா. வெற்றியா?
சாரி வேணா கண்ணாரை கண்ணின்னு ஒரு பாட்டு ஒன்று சார் இதுல அதை அந்த பாட்டு பாடி நான் அப்ரோச் பண்ணேன் சார். நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் சார். டைட்டானிக் படம் வருது சார். அந்த எனர்ஜி எங்களுக்கு வேணும் சார். ஊர்கானா என்னது? ஊர்கானா அது உங்க ஊர் மேட்டா? போகும்போது யாராவது எனக்கு ஒரு கிலோ ஊர்கா வாங்கி கொடுங்க. ஓகே, என்ன ஒரு சின்ன டான்ஸ். சின்ன டான்ஸ் எடுத்து எனக்கு நைட்டு 12 மணிக்கு அனுப்பலாம் சார். அதில் அண்ணனே வாங்கிட்டார் சார். கொஞ்சம் விட்டு தான் வாங்கிப்பாரு, நான் காப்பாற்றிட்டேன் அந்த டைம்ல. அதாவது கொஞ்ச நாள்ல நான் எப்படி ஆயிட்டேன்னா, நான் இவனுங்கிட்ட சொல்லிட்டேன், டே அந்த ரியா கண்ணன் ஃபேக் அக்கௌண்ட் எங்களுக்கு தான்டா, நானும் அதை விளாண்டேன்னு. ஆனா இப்ப அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, பரவாயில்ல கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன், அது நல்லா இருக்கு. ஒரு மாதிரி 6 மணி ஆயிடுச்சுன்னா எனக்கு உங்க ஞாபகம் தான் வருது அப்படின்னு இப்ப டெய்லி அதை சும்மா கேட்க ஆரம்பிச்சானுங்க. ஆனா இப்ப அந்த அக்கௌண்ட் எங்கிட்ட இல்ல. என்ன அது தெரியாம நிறைய பேர் எனக்கு அந்த அக்கௌண்ட்ல இருந்து அப்ரோச் பண்றீங்க. மெசேஜ் பண்ணாங்க, ரியா கண்ணன் நான் தான், எனக்கு என்கிட்ட பேசுனேன். ஆமா, எனக்கு ஒரு 2-3 பேர் மெசேஜ் பண்றாங்க. அண்ணன் என் கூடயே தான் இருக்காரு, மெசேஜ் வருது ரியா கண்ணன் நான் தான் பேசுங்க அப்படின்னு. அப்படியே பார்த்தேன், என்ன இவர் நம்ம கூட இருக்காரு புதியாரு. அப்போ அவ்வளோ ஃபேக் அக்கௌண்ட் இருக்கு. ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏமாறாதீர்கள் யாரும். அது சொல்றதுக்காக தான் அது நம்ம உண்மையாலே அண்ணா அது பண்ணாங்க. இல்ல அதான் நம்ம சுத்தி வருது வந்து அதான் உமன்ஸ் டே அன்னைக்கு கூப்பிடுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் இப்போ இங்க பெண்களுக்குலாம் அவார்ட் கொடுக்கறத பார்த்தோன்னே அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணிருச்சு, பேசாம அடுத்த வருஷம் ஆண்கள் இதுக்கு வந்து மென்ஸ் அவார்டு. கண்டிப்பா சார், நீங்க கண்டிப்பா வைக்கணும். மென்ஸ் டேக்கு வச்சு நம்மளுக்கு அவார்டு கொடுத்து எனக்கு அந்த பெண்களை பற்றி நிறைய பேசுறோம் நம்ம. அதே மாதிரி ஆண்கள் தினமும் இந்த மாதிரி கொண்டாட வேண்டும். நிச்சயமா, ஏன்னா இந்த பெண்கள் தினத்தன்னைக்கு அதாவது ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு ஆண் இருப்பான். சொல்ல முடியாது, 2 ஆண் கூட இருக்கலாம். அது அவங்க அப்படி சொல்ல, ஒரு அப்பா ஒரு அண்ணன் அப்படி சொல்றேன், அந்த வகையில வரேன். ஸோ அதனால இருக்கலாம். எல்லா பெண்களுக்கும், எல்லா தாய்மார்களுக்கும், எல்லா தங்கைமார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. உங்ககிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்க சொல்லிருக்காங்க. நேர் விருப்பம் சொல்ல இல்ல. என்னன்னா வந்து உங்களை பத்திலாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரியா கண்ணன் ஃபேக் ஐடி பார்த்தா நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க அப்படின்னு. இதான் என் லைஃப்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னை பத்தி தெரியும் சொல்லி இதை படிச்சிருக்கீங்க, அவார்டு வாங்கி, இதெல்லாம் சொன்னா சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் தெரிய மாட்டேங்குதுல்ல. என்னன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பவர் வந்துருச்சு, கூடு விட்டு கூடு பாயிற பவர் வந்துருச்சு. நீங்க தான் சித்து அண்ணன். இப்ப ஓ மெசேஜ் வரல. யார் அது? நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஹாய் சித்து, நான் உங்க பெரிய ஃபேன். இருக்கீங்களா? இந்த வீடியோ என்னாச்சு? ரொம்ப பிடிக்கும். அர்ஷத், அந்த வீடியோ என்னாச்சு? இன்னைக்கு அப்லோட் ஆன வீடியோ. நீங்க தான் எனக்கு கிரஷ். கிரேட். உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க தான் எனக்கு கிரஷ். ஸ்மார்ட்டா இருக்கீங்க. வாடா சுட்டிக்கலாமோ. அவ்வளவுதான். போனே எடுக்க மாட்டாரு. ஆமா, போன்ல அதாவது நாங்க தெரிஞ்சவர்கள் மெசேஜ் பண்ணா கூட தம்பி மெசேஜ்ன்றது ஆபத்து, நேர்ல வந்து பேசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான கலைஞர் அண்ணன். ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். இல்ல அதான் அந்த மாதிரி தான். அதாவது மோஸ்டா அவருக்கு வந்து உண்மையை சொல்றேன். ஏன் அப்படின்னா அவர் கொஞ்சம் பூமர். இந்த இன்ஸ்டா உண்மையை சொல்லுங்க. அவருக்கு இப்ப ரீசெண்டா இந்த ஏதோ த்ரெட்ஸ், இந்த எக்ஸ் ட்விட்டர்லாம் வந்திருக்குல்ல, இதெல்லாம் அவர் ஓபன் பண்ணி கொடுத்ததே நான் தான். அது எப்படி கூட தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு 800K ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்காரு. ஒவ்வொரு போஸ்டும் என்னுடைய ரத்தம், நாடி, நரம்பு எல்லாமே நான் பண்ணுவேன். ஃபுல்லாவே அவருக்கு எதுவுமே தெரியாது. ஹேஷ்டாக் கூட நான் சொல்லிடுறேன். தெரியல, இன்ஸ்டாகிராம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, ட்விட்டர்ல அக்கௌண்ட் எனக்கு கிடையாது, வீடியோ எனக்கு எடுக்க தெரியும், அந்த வீடியோவே எடிட் பண்ணி அப்லோட் பண்ண தெரியும். இவ்வளவுதான் நம்மளோட அறிவு. ஆனா இவனுங்க என்னோட ஐடி வச்சு நிறைய பேர் விளையாண்டானுங்க. அதுக்கப்புறம் இப்பதான் தட்டி அதை இருக்க வச்சிருக்கேன். தேங்க்யூ. உங்களால எனக்கு ஒரு 800K ஃபாலோவர்ஸ். அதான் நினைச்சு அப்பல தீபி அவர் பாடணும் அப்படி. ஏமா உங்களுக்கு வேணும்னா அப்படி கூட்டி போய் கொஞ்ச நேரம் பேசிக்கலாம். இல்ல அவர் பாட வச்சீங்கன்னா நீங்க சொன்னதா பாடுவாரா? தனியா பாடிக்காம டேபிள் தனியா பாடுங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு உங்க ஐடி சொல்லுங்க. நைட்டு கண்ணாடி கண்ணே. இல்ல இன்னாரும் ஃபாலோ பண்ணிருப்பாரு பாருங்க. சரி ஓகே. போன் சொல்லுங்க நாடி. என்னன்னா சிபிஎச் நீ கிளம்பிரோமா? நன்றி. அவன்கிட்ட இருக்கிறதே 2 வாய்ஸ் தான். எங்க போனாலும் நாங்க நிக்க ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி சேதுபதி வாய்ஸ். உருகியா அதாவது அந்த நம்ம என்ஜாய் பண்ண பிக் பாஸ்க்கு போறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான விஷயம். அட துபாயில இருந்து ஒரு பையன்
அப்படிங்கிற ஒரு பெருமையான விஷயம். ஸோ அதுக்காக ஆர்ஜே பிராவோ அவர்களை கௌரவிக்கும் விதமா எஸ்பிகே மீடியா இந்த ஒரு முன்னோட்டம் எடுத்திருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிராவோ. ஒரு சில வார்த்தைகள். Good evening all of you. Hi Sidhu and Harshad. Sidhu நானும் எனக்கு ஒரு 10 வருஷம் இருந்தேன். 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க மீட் பண்ணியிருக்கோம். நான் அப்பப்போ தான் டச்ல இருக்கோம். ஸோ கங்க்ராட்ஸ் டு த யூடியூப் சேனல். ரத்னவேல் சார், the biggest fan in the crowd is me. நான். Thank you sir. கண்ணன் ரவி சார், இங்கிருந்து சென்னை போய் அங்க இருக்கிறவங்க நடிக்க வைக்கிறீங்க. இங்கேயே நிறைய பேர் இருக்கோம். You can use the talent from here. That includes me as well. Anyways, SVK மீடியா வாழும் இந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் இங்க அப்பப்போ இந்த மாதிரி தமிழ் ஈவெண்ட், சவுத் இந்தியன் ஈவெண்ட் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் மொத்தமாக ஒரே இடத்துல பார்க்க முடியுது. அண்ட் நிறைய யாரெல்லாம் ரேடியோ கேட்குறீங்க, தமிழ் FM கேட்குறீங்களா? Okay. We are back, by the way. We are back. Okay? We're back. Yeah, and you can listen to me by 4 o'clock to, 2 to 5 every afternoon. Seri, okay, right? That's there. 2 to 5 after Mati Masala. Anyways, அவ்வளோதான். உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சவுத் இந்தியன் சைட்லேருந்து பண்ணும்போது உங்களோட சப்போர்ட்லாம் சேர்ந்து மொத்தமாக வீட்டில் இருந்து ஒரு ஈவினிங் ஒரு வீக்கெண்ட் பிளானை கேன்சல் பண்ணிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு மொத்தமாக கூடியதான் அத்தனை பேர் வந்திருக்கீங்க. காலையில் இந்த சிக்ஸ்லாம் விட்டுருவோம். மொத்தமாக கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட 60-70 பேர் இருப்பீங்க. I'm so happy to see all of you and thank you for the invite. Thank you for the bouquet. Over to Maya. And அந்த AV போட்ட ஆடியோ போட்ட பசங்க எங்க இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் சம்பளம் பாக்கேப்பா? இல்ல ஒண்ணு இல்ல. வெள்ள செட்டு ஒரே நிமிஷம். ஏதோ குரலி வித்த மாதிரி என் குடும்பத்தையே கூட்டு வந்து இப்படி குழந்தைங்க கத்திங்க சொல்லிட்டா என் குழந்தைய கூட்டு வந்திருப்பேன். ஆனா அதுக்கு அவன் புடிச்சு வந்துக்கணும்ல. ஓகே தேங்க்யூ. சூப்பர்மா. நல்லா. நீங்க உங்க பேரு? அவர் ஊருக்கு அப்பா பாப்பா ஹிந்தி போல. ஹிந்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணா தமிழ் கேசா மேஹூ ஹிந்தி. ஓகேமா, ரொம்ப நன்றி. எல்லாருமே உங்களுடைய வீட்டுக்கு பத்திரமா போய் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. உமன்ஸ் டே மட்டும் இல்லை, எல்லா நாளுமே உங்க உமன்ஸ் டேவா நினைச்சு பெண்களே அப்பா அம்மாவே எல்லாரும் மதிங்க. ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். நன்றி. Thank you so much. ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு பாருங்க.